ஹலோ கைஸ். சில ஃபோட்டோகிராஃபிக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரேமை அவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அங்கே நடக்கிற மூமெண்ட்டை அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் டெய்லி 2 பிக்சர்ஸ் நான் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் நான் ஏன் எடுத்தேன், அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி என்ன அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து இன்றைக்கான 2 பிக்சர் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த பிக்சரோட ஸ்டோரி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இவ்வளோ இது பண்ணீங்களா ஒரு பிக்சருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு பிக்சர் பார்க்கலாம். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி. ஆக்சுவலாக இது ஒரு கிரிக்கெட் வார்ம் அப் மேட்ச் நடக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அந்த லைனுக்கு வெளியே இருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் கொச்சன்னு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் உள்ளே வர்றப்ப இங்கே இந்த 3 பிளேயர்ஸ்க்கு இடையில மட்டும் கொஞ்சம் கேப் இருந்தது. அதாவது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிளேயருக்கு பக்கத்தில் நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க, கச்சன்னு இருந்தது. ஸோ நான் அதை ஒரு எடுக்கணும்ல எல்லா பிளேயர்ஸையும், அது ஒரு ஷாட் தனியாக எடுத்துட்டு ஸோ நான் இங்கே வந்துட்டு பார்த்தேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரேம் பண்ணி எடுக்கணும்னு பார்க்குறப்ப 3 பேரும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்களும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கோச் பாலை வந்து தூக்கி போட்டு கேட்சுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க பிளேயர்ஸை. ஸோ நான் இதை பார்த்துட்டு இருக்கையில் 3 பேரும் அட் அ டைமில் ஒரே ஸ்ட்ரெச்சில் இருக்கிறப்ப எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த டைமில் தோணுச்சு. ஸோ கரெக்டாக சென்டரில் வந்து நான் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன் நின்றுட்டு. ஸோ ரொம்ப ட்ரை பண்ணேன். ஒரு நியர்லி 10 நிமிஷம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இவங்க வந்து ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நியர்லி வந்து ஒவ்வொரு மெத்தடும் 2 நிமிஷம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இந்த மெத்தடு வர்றப்ப நான் வந்து பார்த்துட்டேன். ஓகே, இவங்க ஃபுல் ஸ்ட்ரெச் வரப்ப இவங்க இவங்க கரெக்டாக பாலை தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்த ஷாட். நான் வந்து இந்த இங்கே நடக்கிற நிகழ்வுகளையும் நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். அதே டைம் இது ஒரு நல்ல ஃப்ரேமாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி அந்த மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணி எடுத்த ஷாட் தான் இந்த ஷாட். நீங்கள் இதை பாருங்கள். பாலை கரெக்டாக தூக்கி போட்டு லான்ச் பண்ணி அடிக்க ரெடியாக இருக்கிறார் கோச்சு. ஸோ இவர் ஒமர்சாய் ஆப்கானிஸ்தான் பிளேயர். இவரும் கரெக்டாக ஃபுல் ஸ்ட்ரெச்சில் காலை வச்சுட்டு இருக்க மாதிரி. ஸோ இவர் வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். இவரும் ஃபுல்லாக அந்த கையை நீட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரெச். ஸோ இந்த ஷாட் வந்து நான் நினச்ச மாதிரி அப்படியே வந்தது, நினச்ச ஒரு ஃப்ரேமில். ஸோ நான் இந்த பிக்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு பிக்சராக இருந்தது.